ஹாய் கைஸ், எனக்குன்னே வருவீங்களாடா அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தது. நிறைய நம்ம டிராஃபிக்லாம் பூஸ்ட் பண்ணி விட்டு வீடியோஸ்லாம் பார்க்க வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நம்ம ஹலோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 600 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். சொல்லப்போனால் ஓசி நெட்டுக்கு எனக்கு 3 வருஷமாக அந்த எடுத்துக்கிட்ட ஃபாலோவர்ஸை விட ரொம்ப சீக்கிரமாகவே வந்தாங்க அந்த 600 பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேட்ரு அது கிடையாது, நல்ல விதமாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு 2-3 மாதமாகவே ஒரு சம்பவங்க. தம்ப்நெயில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த கவர் ஃபோட்டோ. நம்ம வீடியோ சும்மாவே பார்க்க மாட்டாங்க, அந்த கவர் ஃபோட்டோ வச்சா தான் ஒரு 4-5 பேர் வருவாங்க. அந்த தம்ப்நெயில் வைக்கிறதுல ஒரு ப்ராப்ளம். சத்தியமாக ரொம்ப தலைவலியாக இருக்குது கொஞ்ச நாளாக. அந்த தம்ப்நெயில் வைக்கவே விட மாட்டேங்குதுங்க. தம்ப்நெயில் வச்சதுக்கப்புறம், அந்த கவர் ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே சேஞ்ச் ஆயிடுது. வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் வைக்கிறேன், திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே அந்த தம்ப்நெயில் சேஞ்ச் ஆயிடுது. என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஹலோ கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டேன், யூடியூப் கிரியேட்டர்ஸ்ட்டை கேட்டேன். ப்ரோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நமக்கு மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிற இடமும் தெரியல. சரி இதெல்லாம் விட்டுட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன். விடுவோமா நாங்கள் இந்த இடத்துல இருந்து ரெண்டே ஜம்பள அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டியை புடிச்சு முட்டுனே பாத்துக்க ஒரு முட்டு. சரி ஓகே, நம்மளா மேக் பண்ண தம்ப்நெயில் வச்சாதான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு ஹலோவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடியோலே ஏதாவது ஒரு இடத்த வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீடியோலே எந்த இடம் வந்து நல்லா இருக்கோ ஸோ அதை வந்துட்டு அப்படியே கிராப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். சரி ஓகே, இது நல்லா இருக்கே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸோ வீடியோலே ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம தம்ப்நெயிலோட அதான் அந்த கவர் ஃபோட்டோ வந்துட்டு வீடியோலேயே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன ஆகும், சரி வீடியோலேயே வந்துட்டு அந்த தம்ப்நெயில் கவர் ஃபோட்டோ வர மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் வச்சேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்டாக அந்த 5 செகண்ட் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோவே இல்லாமல் நான் நார்மலாக உட்காந்துருக்கணும், அந்த ஃபோட்டோவே திரும்ப கொண்டு வந்துச்சு. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் விடல. அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோலயே அந்த டைட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு ஹாஃப் வரைக்கும் வச்சு போட்டுடலாம் டைட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடிட் பண்ணேன். மறுபடியும் அந்த வீடியோ எடிட் பண்ணி டைட்டிலையும் அந்த தம்ப்நெயில்ல உள்ள ஃபோட்டோவையும் 1-2 தூக்கி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக ஒரு பாதி வரைக்கும் கொண்டு வந்து வச்சேன். ஸோ ஓகே, இது வீடியோவில் எந்த இடத்துலையாவது எப்படியும் ஒரு கவர் ஃபோட்டோ அப்படின்னா வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்த கேப்சர் பண்ணி தான் வைக்கும். ஸோ அப்படி கேப்சர் பண்ணி வைக்கும் போது இந்த டெக்ஸ்ட்டும் இதுவும் அங்கே வந்துருமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் மறுபடியும் இதை ட்ரை பண்ணேன். குயால கரெக்டாக நான் எங்கே ஹாஃப் வரைக்கும் வச்சுருக்கணும், நான் டைட்டிலையும் இமேஜையும் வச்ச அந்த பாதி நேரத்துக்கு அப்புறமாட்டி உள்ள இமேஜை எடுத்துக்கிட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கிச்சு. எனக்குன்னு எப்படி வருவீங்களாடா அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ நான் அப்பையும் விடலையே, விடுவேனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடிட் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாக டைட்டில் வச்சு விட்டேன். ஸோ அது எந்த இடத்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சாலும். ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே கரண்ட் போச்சு. சத்தியமாக கரண்ட் இல்லைங்க, அன்எக்ஸ்பெக்டட். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா, ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க. சரி, அங்கே தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதான் வீடியோவை இப்படியே கண்டினியூ பண்ணிடலாமே இதில் அப்படின்னு. ஏன்னா எப்போ கரண்ட் வரும்னு தெரியல, மழை வேறு வரப்போகுது. எதோட விட்டேன், சரி ஓகே, இனிமேல் அது எப்படி ஸ்னாப்ஷாட் எடுத்து வீடியோவில் கவர் ஃபோட்டோவை வச்சாலும் நான் தான் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி அந்த டைட்டிலில் மேலே வச்சுட்டேனே. ஸோ எப்படியா இருந்தாலும் அதுலேருந்து எடுத்துக்குமே அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூஸ் போகிறத டிராஃபிக்கையே சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 20க்கு மேலே போகவே இல்லைங்க. 20,000 போயிட்டு இருந்த இடத்துல வெறும் 20 போயிட்டுருக்கு. ஓகே, எனக்கு இது நானும் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா கிரியேட்டர்ஸையும் கேட்டுட்டேன், அப்டேட் பண்ணி பார்த்துட்டேன். பட் எங்கேயுமே வந்துட்டு கேட்கல. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு பக்காக இருந்தது அப்படின்னா, ஏன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி எத்தனை செகண்டில் நான் வந்துட்டு அந்த டைட்டில் வைக்கலையோ அத்தனை செகண்டில் ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிதுன்னா, ஸோ ஆப்பும் நமக்கு சேர்ந்துட்டு சதி செய்யுதா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ ஓகே கைஸ், லாஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், ஹலோ கிரியேட்டர்ஸ் இல்லை யூடியூப் கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா? நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி பார்த்துட்டேன், சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணுறோம் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இந்த ஃபால்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தது, நீங்கள் ஒரு ஹலோ கிரியேட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஸோ ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி
எரிக்க எரிக்க எழுந்து வரா. இவன் அடி அடிக்கிறேன் வலிக்கலையாடா? என் கையே வலிக்குதேடா.